இன்னைக்கு நம்ம டார்க் ஹிஸ்டரி ஆஃப் த ரீஇன்கார்னேட்டட் வில்லனஸோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். இதுல ஒரு புது கேரக்டர் வர போறான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினியும் அவளோட அக்காவும் சிட்டிக்கு வந்திருக்காங்க. இது மாதிரி சும்மா ஷாப்பிங் போலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து ஏனாக்கு முடியலைல்ல, அதனால சும்மா கூட்டு வந்திருக்கிறா அக்கா. ரெண்டு பேரும் சுத்திட்டு இருக்க. ஏனா மாஸ்க் போட்டிருக்கா, அந்த அக்கா போட்டும் மாஸ்க் போடல. அதனால அங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அக்கா வந்திருக்கா, அக்கா வந்துட்டான்னு சொல்லிட்டு சுத்தி நின்னுக்கிட்டு என் கடைக்கு வாங்க, என் கடைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. ஹீரோயினி வந்து அவ கிட்ட போகலான்னு பார்த்தாலும் கூட்ட நெரிசல தூக்கி வீசிடுறாங்க. வந்து கீழே கிடக்குறா. ஐயோ எப்படியாச்சும் இவளை காப்பாத்தணும், இவளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா சோல் என்ன கொன்னுருவானே அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்துட்டு இருக்க. அதோட அவ கத்திட்டு இருக்கா, ஐயானா ஐயானான்னு சொல்லிட்டு. இவ பார்த்துட்டு இருக்கா எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மெதுவா வந்துட்டு மாஸ்க கழட்டிட்டு வருவா பாருங்க. இப்ப மாஸ்க கழட்டுனோட கூட்டமா தெரிச்சு ஓடிடுது. ஐயோ ஐயானா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏன்னா வெளி இல்ல, இவங்க யாருக்குமே அவளை பிடிக்காதான். அவளை பார்த்தானே எல்லாம் தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. சரி போயிட்டாங்க, ஆனாலும் கஷ்டமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்த்துட்டு இருக்க. அதே நேரம் சோல் அங்க கோவத்தோட வந்துட்டு இருக்கான். எதுக்கு நீ அக்காவை வந்து யார்கிட்டயுமே சொல்லாம இங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பார்த்துட்டு இருக்கான். உங்களை திருப்பி கூட்டு போதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இவ பயந்து போய் பார்த்துட்டு இருக்கா. அடுத்த சில்லையே பார்த்தா கொனகா வந்து சொல்லிட்டு இருக்கா. இல்ல நான் தான் வந்து ஏனா வந்து சிட்டிக்கு கூட்டிட்டு போனேன், அவளுக்கு முடியாம படுத்தே இருந்தா போர் அடிக்கும்ல அதனாலதான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல கினஃபோர்டு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இப்ப வேற ஒரு ரூமர் போயிட்டு இருக்கான், அழகான பொண்ணுங்களை கடத்திட்டு இருக்காங்களாம், நீ எவ்வளவு அழகு, உன்னை அடுத்து கடத்திட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்றப்ப இவ சொல்றா. நீங்களும் சோல் இருக்கப்ப எனக்கு என்ன கவலை, நான் வந்து சேஃபா தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தா ஏன்னா வந்து யோமிக்காக ஏதோ கரடி பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கான், அதை கொடுத்துட்டு இருக்கா, அவனுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. ஒரு சர்வன்ட் வந்து சொல்றான் உங்களை பார்க்கறதுக்கு ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. வரது பார்த்தா இந்த நாட்டோட போலீஸ் யூனிட்டை சேர்ந்தவன். அவன் ஒரு போலீஸ். அவன் வந்துட்டு சொல்றான் நான் வந்து இந்த அக்காவிட்ட தான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இதோட சிட்டிக்குள்ள 5 அழகான பொண்ணுங்க வந்து தொலைஞ்சு போயிருக்காங்க. அந்த 5 பேருமே கடத்திட்டாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கவங்க. அதே மாதிரி இந்த அக்கா பொண்ணு ரொம்ப அழகா இருக்கல்ல, அடுத்து உங்களையும் கடத்தலாம், அதனால நீங்க சேஃபா இருக்கணும், எப்போதுமே கூட வந்து ஆளுங்களை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஏன் நான் யோசிச்சுட்டு இருப்பா. இது கடத்திட்டு போறாங்களா, கதையில எங்க வரும் இது மாதிரி இந்த அக்கா பொண்ணை கடத்திட்டாங்கன்னா என்னாலதான் சொல்லிட்டு வந்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கப்பயே அந்த போலீஸ் ஏனா பார்த்துட்டு சொல்றான். என்ன ஐயானா மூஞ்செல்லாம் ரொம்ப வாடி போயிருக்கு, கவலைப்படாதீங்க, உங்களெல்லாம் கடத்த மாட்டாங்க, அழகான பொண்ணு தானே கடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இவளா செம்ம கோவத்துல இருப்பா. இவ்வளவு தைரியம் தான் இவன் இப்படி பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அதே மாதிரி சோழங்க வந்துடுவான். ஏன்னா இப்பதான் உங்களுக்கு உடம்பு சரியா இருக்கு, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடுறான். இவ்வளவு வந்துட்டு சரி கதை எப்படி போகும்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிக்கிறா. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த கதை இவளுக்கு ஞாபகமே வரல. என்னடா நம்ம எழுதின கதை எப்படி மறந்து போச்சு, என்ன நடக்கும், இந்த அழகான பொண்ணுங்களை யாரு கடத்துறா, எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கிறுக்கி கிறுக்கி போட்டிருப்பா. சரி இப்படியே இருந்தா வேலைக்கு ஆகுது, அந்த போலீஸ் இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு பார்ப்போம், அதனால எதுவும் நம்மளுக்கு ஞாபகம் வரலான்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றா, ஒரு ரூம்ல அவங்க பேசிட்டு இருக்காங்களா, அதுக்கு பக்கத்து ரூம்லயே காதை வச்சு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த பக்கம் ரூம்ல வந்து அந்த போலீஸ் சொல்லிட்டு இருப்பான். இது மாதிரி அந்த குடும்பத்துக்கும் என்னன்னே தெரியல, எல்லாரும் எல்லா பொண்ணுங்களும் தொலைஞ்சு போறதுக்கு முன்னாடி சந்தோஷமா தான் இருந்தாங்களாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கப்பயே அவனுக்கு ஏதோ சென்ஸ் ஆகுது. டப்புன்னு நிப்பாட்டிட்டு இது மாதிரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினியா இங்க காதை வச்சு கேட்டுட்டு இருக்காளா. ஓ அப்படியா, அழகான பொண்ணுங்கெல்லாம் தொலைஞ்சு போறாங்க, என்ன இருக்கும் கதை எனக்கு ஞாபகம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப அமைதியா இருக்கு. என்ன ஒரு அமைதி. அப்ப சரி நம்ம போயிட்டு அங்க பக்கத்துல வந்து ஜன்னல்கிட்ட ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பலான்னு பாக்குறப்ப டக்குன்னு கதை திறந்துட்டு அந்த போலீஸ் வருவான். அவன் வந்துட்டு எது ஜன்னல்கிட்ட ஒழியறீங்களா, ஒரு நோபல் பொண்ணு பண்ற வேலையா இது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஹீரோயினி இழுத்து போட்டுட்டு கேட்டுட்டு இருக்கான். சொல்லுங்க, நீங்க அந்த ரூமை விட்டு வெளில போயிட்டீங்க, அப்புறம் எதுக்கு வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. அதோட ஆரம்பத்துல இருந்து எனக்கு உங்க மேலதான் சந்தேகம். ஏன்னா தொலைஞ்சு போன அந்த 3 அழகான பொண்ணுங்க வீட்டுக்குமே பார்ட்டி நடக்கிறப்ப அவங்க வந்து அக்காவை தான் வர சொல்லியிருக்காங்க. இவளும் கூட போய் அந்த பொண்ணுங்க அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு புள்ளி பண்ணியிருக்கா. இது மாதிரி உனக்கு பொறாம, உன்னை விட யாராச்சும் அழகா இருந்தா அவங்கள பார்த்து பொறாமப்படுவ, இப்படிதான் நீ ஏதாச்சும் பண்ணுவ, அதனாலதான் நீ இப்ப அழகா இருக்க பொண்ணுங்களா கடத்திட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். சொல்லு, உண்மையை சொல்லு, உன் வாயாலேயே சொல்லு, நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நெரிச்சிட்டு இருக்க. இவ பாக்குறா என்ன நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, அப்படி கடத்துறதுக்கு நான் தான் காரணமா இருந்தா எவிடன்ஸ் இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் அதுக்காக மட்டும் உன் மேல சந்தேகப்படல, நல்லா பாரு என் மூஞ்சி பார்த்து சொல்லு, என்ன உனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இவளுக்கு ஞாபகமே வரல, யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கப்பயே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோயினிய கைது பண்றதுக்கு வருவான் தெரியுமா, டார்க் ஹிஸ்டரி புக்கை திறக்கிறப்ப ஒரு போலீஸ், அவன் தான் இவன். அதத்தான் சொல்றான். அப்ப
அப்பயே நான் உன்னை பிடிச்சி போட்டிருந்துருக்கணும். ஆனா வந்து மிஸ் ஆயிட்டேன். அப்ப நான் உன்னை கைது செய்ய வந்ததுனால என்ன பழி வாங்கணும்னு சொல்லிட்டு என் தங்கச்சியும் கடத்திட்டேன். ஏன்னா இவனோட தங்கச்சியும் தொலைஞ்சு போயிட்டாலாம். அதனாலதான் இவன் மேல இவன் சந்தேகப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவளை போட்டு உலுக்கிட்டு இருக்க. அன்னைக்கே நான் உன்னை கொன்னு இருக்கணும், என் கையாலேயே உன்னை நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அறையலான்னு ஓங்குறப்ப கரெக்டா வந்துட்டா யோமி. யோமி கையை பிடிச்சிக்கிறான். பிடிச்சோன்னே இந்த போலீஸ் வந்து தூரமா போயிடறான். பார்த்தா பின்னாடி சோல் நிக்கிறான். 2 பேருமே வந்துட்டாங்க. சோல் வந்து ஹீரோயினை பத்தி கேக்குறான். அவன் என்ன பண்ணா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்பயே இவ வந்து போலீஸ் என் மேல வந்து சந்தேகப்படுறான். இது மாதிரி பொண்ணுங்க தொலைஞ்சு போனதுக்கு காரணம்னு சொன்னா சோலுக்கு இவன் மேல தானே சந்தேகம் வரும். அவன் எங்க நம்ப போறான்? அக்காவை எது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நம்மளை கொண்டு போடுவான் இவன் சொல்லிட்டு இவன் என்ன சொல்றா, அது வந்து இவர் எனக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸை கத்து கொடுத்தாரு, வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவன் பாக்குறான், எது உங்களுக்கா அப்படின்னு சொல்றப்ப ஆமா ஆமா அக்கா கூட நான் போவேன்னு, அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டா நான் தானே பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. அந்த போலீஸை பாக்குறாங்க. அவன் உண்மையை சொல்ல வரலான்றப்ப இவ வந்து சொல்லிடுறா சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எவிடன்ஸும் இல்ல, சொன்னாலே எப்படி நம்ப போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸும் சொல்ல மாட்டான். எனக்கு வேலை வந்துருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். அப்படியே இங்க அடுத்த சீல்ல காட்டுறாங்க. இவளுக்கு அந்த போலீஸ் சொல்லிட்டு போனதை நினைச்சு நைட் எல்லாம் தூக்கமே வரலையா. அதோட அக்கா வந்து கூப்பிட்டுருக்கா. சரின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போறப்ப அங்க வந்து ஒரு இன்விடேஷன் வச்சுட்டு உட்காந்துருக்கா. என்னன்னு கேக்குறப்ப ஒரு டச்சஸ் வந்து அவங்களோட பிறந்த நாள் கூப்பிட்டுருக்காங்க. டச்சஸ்னா டியூக்கோட ஒய்ஃபு. அதுக்கு நான் போறேன். ஏன்னா வந்து அவங்கள இவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால அவங்க பார்ட்டிக்கு நான் போகணும், நீனும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இவ பாக்குறா, கடத்திக்கிட்டு இருக்காங்க, இவ வேற பார்ட்டி போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அடுத்த சீன்லயே எல்லாரும் இங்க பார்ட்டிக்கு வந்துடுறாங்க. இங்க பார்த்தா சூப்பரா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க தான் அந்த டச்சஸ் ரோசா. இவங்க அப்படியே இறங்கி வராங்க. எல்லாரும் பாக்குறாங்க, எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அவங்க அப்படியே அக்கா கிட்ட வராங்க. நீ ரொம்ப அழகா இருக்க, பேருக்கு ஏத்த மாதிரியே அப்படிங்கிற மாதிரி அவள்கிட்ட பேசிட்டு இருக்காங்களா. பேசிட்டு இங்க நீ வந்து சேஃபா இருப்ப, போயிட்டு இருக்குல்ல அழகான பொண்ணை கடத்திட்டு இருக்காங்கன்னு ஒரு கேஸு, அதனால எந்த பிரச்சனையும் உனக்கு வராது, இங்க வந்து நிறைய போலீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் யூனிட்டே இறங்கியிருக்கு. போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி பாத்துட்டு இருக்கப்பதான் வீட்டுக்கு வந்தானே போலீஸ் அவனும் இங்கதான் இருக்கிறான். அவன் ஹீரோயினிய பாத்துட்டு வர போறான். சே வந்துட்டானா இவனும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. அப்படியே பார்ட்டி ஆரம்பிச்சிரும். பார்த்தா ஏன்னா மட்டும் ஓரத்துல நின்று ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா பேசுறதுக்கு ஆளே இல்ல, யோமிக்கு முடியலன்னு வரலையா, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க. இதுல வேற சோல் வந்து சொல்லிட்டு போவான், நிறைய எல்லாம் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். பார்த்தா இங்க பொண்ணுங்கெல்லாம் குரூப்பா பேசிட்டு இருப்பாங்க ரொம்ப ஜாலியா. சரி நம்மளும் போய் அவங்கள்ட்ட பேசலான்னு கிட்ட போனா அந்த பொண்ணுங்க ஓடி போயிருதுங்க. எந்த குரூப் கிட்ட போனாலும் சரி பிரிஞ்சு பிரிஞ்சு ஓடி போயிருதுங்க. ஏன்னா இவ வில்லி இல்ல, அதனால யாருமே இவள்கிட்ட பேச மாட்றாங்க. போச்சு, நான் வந்து ஹியூமன் வேர்ல்டுல தான் ஒரு ஃப்ரெண்டை கூட பிடிக்கலன்னு பார்த்தா இந்த உலகத்துலயும் ஒரு ஃப்ரெண்டு கூட எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவ சோகமா இருப்பாளா. அப்ப பார்த்தா ஹீரோயினி மேல ஒரு பொண்ணு வந்து முட்டிருவா. அச்சிச்சோ மன்னிச்சுக்கோன்னு பார்த்தா மண்டையில இருந்து ரத்தம் கொட்டுமா. ஐயோ ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த. அவ சொல்ல இல்ல இல்ல ஒயின் தான் ஊத்திருச்சு மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஓ ஒயினா, சரி வாங்க இங்கிட்டு தான் ரெஸ்ட் ரூம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் உதவி செய்யறா. இவ வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கா. அந்த யோமி போய் தான் கொடுத்து விட்டுருக்கான். அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கா. அவங்க அதை போட்டுட்டு ஏன் என்னாச்சு, எப்படி உங்க மேல ஒயின் கொட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க அந்த பொண்ணு அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறா. இவ வந்து இவங்க அப்பாவோட 2வது ஒய்ஃபுக்கு பிறந்த பொண்ணா. அவங்க வந்து ஏதோ ஒரு டவுன்ல இறந்திருக்காங்க இவங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு அவங்க அப்பா வந்து இவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனா இவருக்குன்னு மனைவி ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இவளுக்கு அக்கா தானே. ஆனா அந்த பொண்ணு எப்போதுமே இவளை வந்து அசிங்கப்படுத்துவா, அவங்க அம்மாவை பத்தி கேவலமா பேசுவா, எப்போதுமே புள்ளி பண்ணிக்கிட்டே இருப்பாளாம். அது மாதிரி இந்த பார்ட்டிக்கு அவ வந்திருக்கா. இங்க வந்து புட்டு இவ தலையில ஒயின் எடுத்து அவ தான் ஊத்தி இருக்கிறா. இப்படிலாம் அவ பண்றா கொடூரமானவ அப்படின்னு சொல்லிட்டு பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோயினி பாத்துட்டு இருக்கா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அந்த பொண்ணு பேசுறா, இது மாதிரி என் பேரு மெனோவா அப்படின்னு சொல்ல. அதே நேரத்துக்கு வெளில வந்து சோலும் கினஃபோர்டும் வந்துடுறாங்க. வந்தோடனே சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புறா. இவங்க பார்த்துட்டு இருக்காங்க, யாரு உன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவ எழுதின கதைப்படி எல்லாமே அவளோட அந்த மெயின் ஹீரோயினி சுத்தி தான் நடக்கும். பொண்ணுக்கா இருந்தாலும் சரி பையனுக்கா இருந்தாலும் சரி ஹீரோயினிய மட்டும்தான் பிடிக்கும். மீதி பேரை பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டாளா. பாவம் இந்த பொண்ணு வாழ்க்கையை இப்படி எழுதி வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கவலையா இருக்க. பார்த்தா கீழே வந்து அந்த பொண்ணோட தோடு கிடக்கும். அச்சோ விட்டுட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அதோடய இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த வியாழக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.